8% பாதிக்கு இறங்கிய சீமானின் ஓட்டு வங்கி. சிக்கலே அங்கேதான். இப்ப டார்கெட் 2029. சீமான் போடும் கணக்கு. நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி இந்த தேர்தலில் கடுமையான சரிவை சந்தித்துள்ளது. தாவேக தலைவர் விஜயின் அரசியல் வருகையால் இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற ஓட்டுகள் பெருமளவில் கைமாறியதே சீமானின் இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழலிலும் சற்றும் தளராமல் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தனித்து போட்டி என்ற அதிரடி நம்பிக்கையுடன் சீமான் அடுத்த ஆட்டத்தை தொடங்கியுள்ளார். தமிழக அரசியல் களத்தில் மாற்று அரசியல் என்ற ஒற்றை தாரக மந்திரத்தோடு தனித்து களம் கண்டு வந்த நாம் தமிழர் கட்சிக்கு நடந்து முடிந்த தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது என்றே சொல்லலாம். கடந்த 2010 தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி. தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் 2016 ஆண்டு முதல் தேர்தல்களில் நேரடியாக போட்டியிட தொடங்கியது. அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் கண்டு 1.1% வாக்குகளை மட்டுமே பெற்றது. அப்போது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் சீமானின் மேடை பேச்சுகளும் தமிழ் தேசிய முழக்கங்களும் இளைஞர்களை ஈர்க்க தொடங்கியது உண்மை. அடுத்து வந்த